Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 1 Application of Matrices and Determinants. Pakla example 1.34. Investigate for what values of lambda and nu the system of linear equations x plus 2y plus z is equal to 7, x plus y plus lambda into z is equal to nu, x plus 3y minus 5z is equal to 5 has no solution, a unique solution, an infinite number of solutions. So எப்பவும் போல இதை சால்வ் பண்ணிட்டு நம்ம மூணு விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் என்ன? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அடுத்து யூனிக் சொல்யூஷனா என்ன? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் அன்னோனும் ஈக்குவலாக இருக்கணும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ஏபியும் நம்பர் ஆஃப் அன்னோனை விட கம்மியாக இருக்கணும். இவ்வளோதான், சரிங்களா? இதை நம்ம கொண்டு வர போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கிறேன். x plus 2y plus z is equal to 7, x plus y plus lambda into z is equal to nu, x plus 3y minus 5z is equal to 5. இப்போ number of unknown first என்னன்னு எழுதினோம். number of unknown வந்து 3 இல்லையா? and matrix என்ன formula இருக்கு? ax is equal to b. therefore a matrix எப்படி get பண்ணுவோம்னா coefficient xyz ஓட coefficient 1 2 1 1 1 lambda இருக்கு, 1 3 minus 5. அடுத்து x xy z. அடுத்து b 7 new அப்புறமா 5. இதை வச்சுட்டு first augmented matrix கண்டுபிடிக்கணும். augmented matrix எப்படி இருக்கும்னா ab 1 2 1 1 1 lambda 1 3 minus 5 7 new 5. கிளியரா? இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மாற்றணும். ஏன்னா நம்ம லாம்டா நியூ வேரியபிள்ஸ்லாம் லாஸ்ட் ரோ வர மாதிரி எப்போவுமே மாற்றிடணும், சரிங்களா? அது வந்து சம் சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். R2 இன்டர்சேஞ்சஸ் வித் R3. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நான் எழுதுகிறேன். ஜஸ்ட் இதை மாற்றி எழுதிப்பேன். மேட்ரிக்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இப்போ சால்வ் பண்ணலாம் எப்பவும் போல். R2 changes R2 minus R1 தான் ஈஸி. R2 minus R1 அதே மாதிரி தான் R3. ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது. R3 changes R3 minus R1. ஸோ 1 2 1 7 R2. இப்போ R2 வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் தான். 1 minus 1 0, 3 minus 2 1, minus 5 minus 1 minus 6, 5 minus 7 minus 2. அடுத்து R3 minus R1 1 minus 1 0, 1 minus 2 minus 1, lambda minus 1 new minus 7. கிளியரா? ஈஸி தான், அதனால தான் நான் சைடில் எழுதலை. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? இப்போ அடுத்த டேர்ம் இங்கேயும் 0 ஆகுனா இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டாலே போதும் இல்லையா? R3 changes R3 plus R2 1 plus 1 minus 1 0 ஆகிடும். ஸோ நமக்கு இன்னும் ஈஸி ஆகிடும். 1 2 1 7 0 1 minus 6 minus 2 0 0 lambda இது தனியாக எழுதலாம். lambda minus 1 minus 6 அப்போ lambda minus 7 வரும். அதுவே நியூக்கு முடிச்சிடலாம். நியூ minus 7 minus 2 ஸோ நியூ minus 9 எழுதலாமா? lambda minus 7 அடுத்து நியூ minus 9. கிளியரா? இப்போ நமக்கு எக்கலான் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நமக்கு 3 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா இது ரெண்டு ஈக்குவலாக வரக்கூடாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நோ சொல்யூஷன் கொண்டு வரணும். அப்போ எனக்கு ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக வரக்கூடாது. எப்போ இது பாசிபிள் ஆகும் அப்படின்னா லாம்டா மைனஸ் 7 இஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 7ன்னு மாறுதோ, லாம்டா 7னா இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஆனால் இது வந்து 0 ஆகக்கூடாது. அண்ட் நியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 9. ரெண்டுமே கண்டிஷன் பாருங்கள். இது 7 ஆனால் இது 0, இது 9 ஆனால் இங்கேயும் 0 ஆகிடும். ஸோ இங்கே 0 ஆகக்கூடாது. அதனால நான் இது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுறேன். இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ஆக இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3ன்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். எப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவலோ the system is inconsistent and has no solution எழுதலாம். hence the given system is
inconsistent and has no solution. அவ்வளவுதான். அடுத்தது செகண்ட் இது என்ன கொடுத்திருந்தாங்கன்னா has unique solution இல்லையா? செகண்ட் கண்டிஷன் என்ன? யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் எப்போ பாசிபிள் அப்படின்னா இது ரெண்டும் 0 ஆக கூடாது. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருக்கணும், அன்னோனுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அன்னோனுக்கு ஈக்குவலாக அன்னோன் வந்து 3, அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 வரணும். இது ரெண்டுமே பாசிபிள் ஆகணும்னா லாம்டா -7ம் லாம்டா -9ம் 0 ஆக கூடாது. கரெக்டா? இதுவும் 0 ஆகக்கூடாது, இதுவும் 0 ஆகக்கூடாது. பட் இந்த வேல்யூ 0 ஆகலனாலே ஏபியோடதுக்கு வந்து 3 நான்-0 ரோஸ் கிடைக்காது. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன அப்படின்னா இஃப் லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 7, லாம்டா மட்டும் 7 வந்துடக்கூடாது, லாம்டா 7 வந்தால் 0 ஆகிடும். லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 7 அண்ட் நியூ இஸ் எனி ரியல் நம்பர். நியூ வந்து எனி ரியல் நம்பராக இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து லாம்டா -7 மட்டும்தான் 0 ஆகக்கூடாது. இது 0 ஆயிடுச்சு. இங்கே வேல்யூ இருந்தாலும் நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் வந்து 3 தானே. சரிங்களா? ஸோ ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் தான் நம்ம இப்போ வந்து கன்சிடர் பண்ணோம். அப்படி இருக்கும்போது ரேங்க் ஆஃப் ஏ வேல்யூ 3 ஆகிடும், ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூவும் 3 ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன். நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 3. இது எப்படி எழுதுவோம்? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3 which is equal to number of unknown. The given system is consistent and has unique solution. Clear? அடுத்த question, அடுத்த subdivision வந்து it has infinitely many solution. Infinitely many solution னா rank of ஏவும் rank of ஏபியும் less than unknown. இப்போ number of unknown 3, இது less than unknown வரணும்னா இந்த ரெண்டு இடமும் 0 ஆகணும். இந்த ரெண்டு இடமும் 0 ஆகணும்னா பாசிபிள் என்னன்னா லாம்டா 7ம் நியூ வந்து 9ம். இப்போ லாம்டா 7 இது 0, நியூ 9 இது 0. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் வந்து 2 தான் இருக்கும். கிளியரா? Third subdivision enna it has infinitely many solutions. So if lambda is equal to 7 and nu is equal to 9, then rank of A வந்து 2, அதே மாதிரி rank of AB 2 கிடைக்கும். So rank of A is equal to rank of AB and which is less than number of unknown. இது 3, இது வந்து 2. So இந்த condition இருந்துச்சுன்னா the system is, the given system is consistent and has infinitely many solutions. Understand ஆகுதா சம் எல்லாருக்கும்? கிளியரா இருக்கா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much for watching.